வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 நாம பார்க்க போற ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி. இந்த குரு பெயர்ச்சியில அதிகமான பலன்களையும் பெரிய அளவிலான மாற்றத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைய விஷயங்கள்ல யோகத்தையும் பெற போற ராசி தான் நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி. அது என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். கடக ராசிக்கு 11ஆம் இடம்ங்கிறது ரிஷப ராசி. அதுலதான் இவ்வளவு நாள் குரு பகவான் இருந்தார். இப்போ ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்குள் வரப்போறார். இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு அப்படின்னா மே 11ஆம் தேதி திருக்கணிதப்படியும் மே 14ஆம் தேதி வாக்கியப்படியும் இந்த குரு பெயர்ச்சி நிகழுது. குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு வருடம் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து பல்வேறு பலன்களை தருவார். அதுலயும் குரு பகவான் என்பவர் மிக பெரிய ஒரு வளர்ச்சியை முன்னேற்றத்தை பண வரவுல கட்டுக்கடங்காத ஒரு பண குவியல் பண மூட்டை இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர். இதே குரு பகவான் குழந்தை பாக்கியம் மங்கள விஷயங்கள் பெரிய மனிதர்களின் அறிமுகம் நல்ல பண்புகள் எல்லா விதத்திலும் சிக்கல்களை தீர்க்கக்கூடியவர் இந்த குரு பகவானே. நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகமான குரு பகவானின் பெயர்ச்சி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அதிகப்படியான மாற்றத்தை நிகழ்த்தும். அதனாலதான் எல்லாருமே குரு பெயர்ச்சியா ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஒருத்தர் வாழ்க்கையில நல்லது நடக்கல, நிறைய துன்பங்கள் வருதுன்னா அடுத்த குரு பெயர்ச்சி எப்பன்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு காரணமே குரு பகவான் தான். பரிபூரண சுப கிரகம் பல்வேறு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் எதிர்பாராத பல்வேறு திருப்பங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பெயர்ச்சியில கடக ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். இந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் விரயத்தை தருவாரே. ஏன்னா 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானமாச்சே அப்படின்னு எடுத்த உடனே நினைக்கலாம். ஆனால் கடக ராசிக்கு பல்வேறு விதிவிலக்குகள் இந்த 12ஆம் இடத்திற்கு வரும் குருவால் கிடைக்க போகுது. இன்னொன்னு 12ஆம் இடத்திற்கு வரும் குரு உங்களுக்கு அசைக்க முடியாத பல விஷயங்களை வெற்றிகளை உங்களுக்கு நடத்தி தருவார். அது எல்லாவற்றையும் தான் நம்ம 1 by 1 இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை கடக ராசி கடக லக்னத்தை சார்ந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்க வாட்ஸ்அப் வழியாகவோ ஃபேஸ்புக் வழியாகவோ ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா விதமான சோசியல் மீடியா வழியாகவும் நீங்க இதை ஷேர் பண்ணி அவர்களுக்கும் உதவி செய்யலாம். குரு பகவான் தான் பரிபூரண சுப கிரகம் மங்கள கிரகம் பண குவியலையும் பண மூட்டையையும் குறிக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவானை வணங்கி இந்த வீடியோக்குள் போற விதமா நீங்க கமெண்ட்ல போய் ஓம் குரு பகவானே போற்றின்னு பதிவிடுங்கள். நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியில் அதுவும் அஷ்டமச்சனி முடிந்த இந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மிக பெரிய அளவிலான மாற்றத்தை பண வரவை பண புழக்கத்தை பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல்களை எல்லாவற்றையும் நீக்கி விடுவார். இன்னொன்னு கடக ராசி கடக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு திருமண தடை இருக்கு, இவ்வளவு நாள் அஷ்டமச்சனினால கல்யாணம் ஆகல அல்லது திருமண தடையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கல அல்லது 2வது குழந்தை எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த குரு பகவான் குழந்தைக்காரகனாக இருப்பதால் நீங்க கமெண்டில் போய் ஓம் குரு பகவானை போற்றி என்று பதிவிடுங்கள். நிச்சயமாக குரு பகவான் எல்லாவற்றையும் அள்ளி தருவார், அற்புதத்தை நிகழ்த்துவார், அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு பெரிய அளவில் ஆக்டிவேட் செய்து தருவார். குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானம் அயன சயனஸ்தானத்திற்கு வந்து அமர்ந்து ஒரு வருடம் உங்களுக்கு பலனை தரப்போறார். குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான துலாம் ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான தனுசு ராசியை பார்ப்பார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கும்பராசியை பார்ப்பார். அப்ப தன்னுடைய 5ஆம் பார்வையால் துலாம் ராசியையும் 7ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் 9ஆம் பார்வையால் கும்ப ராசியையும் பார்க்க போறார் குரு பகவான். 4, 6, 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இதை வச்சுதான் இப்ப நம்ம பலன் சொல்ல போறோம். 4ஆம் இடம்ங்கிறது எது அப்படின்னா ஒருவருக்கு வீடு மனை வண்டி வாகன யோகங்கள், தன்னுடைய தாயாரோட உறவுகள், மாமியாரின் உறவு, ஒருவரின் சுகமான வாழ்க்கைக்கும் இந்த 4ஆம் இடமே சம்பந்தப்பட வேண்டும். அப்ப சுகமான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடமே.
6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். ஒருவருக்கு வம்பு வழக்குகள், நோய், எதிரி, கடன் தொந்தரவுகளை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது அவமானத்தையும் வேதனையையும் ஆயுள் பலத்தையும் குலதெய்வ வழிபாட்டையும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தையும் குறிக்கக்கூடிய இடம். இதுலெல்லாம் குருவின் பார்வை படும் பொழுது, அதுவும் கடகராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து குரு பார்க்கும் பொழுது என்ன பலன்கிறதா இதுல விசேஷ பலன். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது அவர் என்ன குணாதிசயத்தை கொண்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. குரு பகவான் தான் நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம். சுப கிரகங்களின் லிஸ்ட்ல முதன்மையாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் தான் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வந்தால் பண விரயத்தை தருவார். பண விரயத்தை தருவாருங்கிறது நெகட்டிவ் தானே. அப்படின்னா இங்கதான் இந்த குரு பயிற்சி பலன்களை ரொம்ப கவனமா நீங்க அணுகணும். 12ஆம் இடம் விரயஸ்தானம், பண விரயம் ஏற்படும். ஆனால் அந்த விரயஸ்தானத்தில் இருக்கும் குரு எங்கே பார்க்கிறார்னா 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடம் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, வீடு, மனை, வண்டி, வாகனத்தை குறிக்கணும். அப்ப இந்த விரயம் எதுவாக மாறும்னா, நீங்க ஒரு வீடு கட்டலாம். ரொம்ப நாளா வாடகை வீட்லயே இருக்கும். இந்த வாடகை வீட்டுல குடியிருக்கிற கஷ்டம்ங்கிறது பெரிய அளவிலான கஷ்டம். அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கனவு, உங்களுக்கும் இருக்கக்கூடிய கனவு, ஒரு சின்னதா ஒரு வீடு வாங்கி அதுல நம்ம குடியிருக்கணும், சொந்தமா ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கனவு. அந்த நியாயமான கனவு நனவாவதற்கு விரயஸ்தானத்தில் இருக்கும் குரு இந்த பண விரயத்தை சுப விரயமாக மாற்றி இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சொந்த வீடு யோகத்தை ஏற்படுத்தி தருவார். ஒரு வீட்டு மனையாவதும் காலி இடம், தோட்டம் துறவாவது வாங்கறதுக்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஏற்கனவே நான் ஒரு வீட்டு மனை வச்சிருக்கேன், அதுல புதிதாக வீடு கட்டலாமா, இவ்வளவு நாள் அஷ்டமச்சனியில வீடு கட்டக்கூடாது, புதுசா எதையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். இப்ப நீங்க அருமையாக வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை உடனடியாக போடலாம். ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, அதுல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டணும், வீட்டை ஆல்டர் பண்ணணும், அல்லது ஏதாவது ஒரு ரெனோவேஷன் ஒர்க் செய்யணும், எல்லாமே இப்ப செய்யலாம். அந்த விஷயத்திற்கு இந்த பணம் பயன்படுவதால் இது சுப விரயமாக உங்களுக்கு தேவையான அவசியமான செலவாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். ஏற்கனவே ஒரு வண்டி வச்சிருக்கோம், அது ரொம்ப பழைய வண்டி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு, ஏதோ ஒரு பிரேக் டவுன், ஒரு முக்கியமா ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது அந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுது. அப்படி ஒரு வேதனையில இருக்கக்கூடியவர்கள் அந்த வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டியோ அல்லது நல்ல ஒரு வண்டியை எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாம். ஒரு கார் சின்னதா வாங்கணுங்கிறது ஒரு கனவாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காரை வாங்கி அதை குடும்பத்தோடு வெளியூர் பயணமோ, ஒரு திருவிழாக்களுக்கோ, ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கோ, அல்லது ஏதாவது ஒரு உறவுக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ஒரு அருமையான ஒரு கார் வாங்கும் பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்ப்பதால் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். 12ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு சுப விரயங்களை, மங்கள விஷயத்திற்கு செலவு செய்யும் அமைப்பை, நிச்சயமாக நீங்கள் செய்யும் எந்த செலவையுமே அவர் சிறப்பாக அமைத்து தருவார். 12ஆம் இடத்தில் குரு வந்திருந்தாலே அவர்களுக்கு பெரிய அளவிலான பணம் புழங்கும். நிறைய செலவு வருது அப்படின்னு ஜோதிடர் சொல்றார். அப்ப கண்டிப்பா நிறைய செலவு வருதுன்னா யாருக்கு வரும்? பணம் நிறைய இருந்தா தானே செலவு பண்ண முடியும். அப்ப கண்டிப்பாக தாராளமான பண வரவை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து அதன் வழியாக சுப செலவுகளை, சுப விரயங்களை, உங்களுக்கு ஒரு முதலீட்டை, ஒரு சொத்து சேர்க்கையை, ஒரு ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்தி தருவார். குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அது தனுசு ராசி. தனுசு ராசி என்பது குருவின் சொந்த வீடு. அப்ப குருவின் வீட்டையே குரு பகவான் பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வம்பு, வழக்கு, கடன், எதிரிகள் தொல்லை, நோய், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அப்ப குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு நீதிமன்ற வழக்கு இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு இட பிரச்சனை, அல்லது குடும்பத்தில் ஏதாவது சிக்கல், உங்களை புரிந்து கொள்ளாத உறவுக்காரர்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாத நண்பர்கள், இது போன்று இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே உங்களிடம் இணக்கமாக பழகும் நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஏன்னா குரு பகவான் தான் ஒரு சுப கிரகம்,
ஒரு பெருந்தன்மையான குணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். உங்களுக்கு எதிராக உங்களுக்கு ஏதாவது துரோகம் செய்தவர்கள், உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், நயவஞ்சகமாக உங்களிடம் பல்வேறு காரியத்தை சாதித்து கொண்டவர்களை எல்லாம் நீங்க அடையாளம் காணும் அமைப்பையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். இந்த காலகட்டத்தில் எந்த சிக்கல்கள் இருந்தாலும் அதை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து கொள்ளலாம். இவ்வளவு நாள் நீங்க பேசலாம்னு நீங்க நினைச்சாலும் எதிர் தரப்புல அதுக்கு முன் வரலைன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குருவின் பார்வைப்படுவதால் உங்கள் எதிரிகளோ நம்பிக்கை துரோகிகளோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களோ உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன் வருவார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் தீராத சிக்கல், இது எல்லாம் தீராதுன்னு நினைத்த இடியாப்ப சிக்கல்கள் கூட எளிமையாக தீரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவதால் குடும்பத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ சொத்திலோ இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பூர்வீக சொத்து பிரிவினையால் உங்கள் உறவுகளில், அதாவது உங்க சகோதர சகோதரிகளுக்குள் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது நீங்கிவிடும். 6ஆம் இடம் தான் நோயை குறிக்கும் இடம்னு சொன்னோம். இந்த குரு பகவான் நோயை குறிக்கும் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பலன்கிறத 8ஆம் இடத்துடைய பலனை இப்ப நம்ம அடுத்தது பார்க்கும்போது அதோடு சேர்ந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தொடர்பு இருக்கிறதுனால ரெண்டையும் ஒன்னாவே பார்த்துடலாம். இப்ப 8ஆம் இடத்தை குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு யாருமே இல்லை, நம்மளோட கஷ்டத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு ஆளே இல்லை, நம்ம என்னமோ சொந்தக்காரங்க இருந்தாலும் குடும்பம் இருந்தாலும் என்னமோ நம்ம தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு கடந்த காலங்கள்ல கடக ராசிக்காரங்க நினைச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ல, டென்ஷன்ல, டிப்ரெஷன்ல இருக்கும், லோன்லியான ஃபீலிங்ல இருக்கும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு அந்த நிலைமை, அந்த மனக்குழப்பம், மன அழுத்தம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு தருவார். உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளவும், தைரியம் பெறுவதற்கும், தன்னம்பிக்கையோடு எதையும் அணுகும் ஒரு அற்புதமான அமைப்பை குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடம் என்பது வியாதியை குறிக்கும், 6ஆம் இடம் என்பது நோயை குறிக்கும். நோய்க்கும் வியாதிக்கும் சின்ன வித்தியாசம்தான். கவனிச்சு பார்க்கலைன்னா ரெண்டும் ஒண்ணு மாதிரியே இருக்கும். இந்த நோய் என்பது மருந்து சாப்பிட்டால் முழுமையாக தீர்ந்துவிடும். வியாதி என்பது நமக்கு ஒரு முறை வந்துவிட்டால் அது ஆயுட்காலம் முழுவதும் இருக்கும். அப்ப நோய் என்பது மருந்து மாத்திரைகள் அறுவை சிகிச்சை போன்றவற்றால் நீங்கக்கூடியது. வியாதி என்பது நமக்கு எப்பொழுதும் நீங்காதது. அப்ப இந்த நோய் என்பது 6ஆம் இடம், வியாதி என்பது 8ஆம் இடம். நோய் முற்றிய நிலை வியாதி. அந்த வியாதி ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார், நோய் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். பல நபர்களுக்கு ரொம்ப நாளா இருந்த நோய் இப்பொழுது தீர்ந்துவிடும். வியாதி கட்டுப்பாட்டுக்குள் இல்ல, ஒரு சர்க்கரை நோய், பிளட் பிரஷரு, இது போன்ற வியாதிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, எப்ப பார்த்தாலும் அதிகமா இருக்கு, பிபி அல்லது சுகர் அதிகமா இருக்கு, திடீர்னு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி டேப்லெட்லாம் எடுத்துட்டு போய் செக் பண்ணா திடீர்னு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த நிலைமை இப்பொழுது மாறிவிடும். உங்களோட நோய் தீர்ந்துவிடும், வியாதி கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். கடன் இல்லாத வாழ்க்கையும் நோய் இல்லாத வாழ்க்கையும் மிக பெரிய அளவில் பாக்கியம் செய்தவர்களுக்கு கிடைக்குங்கிறது தான் நம்மளோட சான்றோர்களின் வாக்கு. அப்ப அதற்கு ஏற்றாற்போல் நோயும் தீரும், வியாதியும் கட்டுப்பாட்டுக்குள் வரும், கடனும் குறையும். ஏன்னா கடன் என்பது 6ஆம் இடம். அந்த கடன் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் நீங்க கடனை முழுவதுமாக நீக்கி விடுவீர்கள். அது பர்சனல் லோனா இருக்கலாம், எஜுகேஷன் லோனா இருக்கலாம், பிசினஸ் லோனா இருக்கலாம், அல்லது டெவலப்மெண்ட் லோன் வாங்கியிருப்பீங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். சிலர் பேங்க்ல ஓடி வாங்கியிருப்பீங்க, அந்த ஓடியை குறைக்கவே முடியாம இருந்திருக்கும். சிலர் சிசி வாங்கியிருப்பீங்க, அந்த சிசி லிமிட் அப்படியே முழுசா யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை கொஞ்சம் கூட குறைக்க முடியாம கடந்த சில வருஷமா தத்தளித்திருப்பீர்கள். காரணம் அஷ்டமச்சனி. அந்த அஷ்டமச்சனி நீங்கிய இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி கடனை முழுவதுமாக தீர்த்துவிடும். கடன் கட்ட முடியல, வட்டி கூட கட்ட முடியலன்னு நினைத்தவர்களுக்கு கூட கடன் முழுமையாக தீரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அதிலும் தங்க நகைக்கடன் முதல்ல நீங்க செட்டில் பண்ணிடுவீங்க. ஏன்னா தங்க நகையை குறிக்கக்கூடியவர் குரு பகவான். அப்ப அவர் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கும் இந்த காலத்தில் தங்க நகைக்கடன் பரிபூரணமாக நீங்கிவிடும். குரு பகவான் தான் குழந்தை காரகன். அப்ப குழந்தை காரகனான குரு பகவான் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பதால் சிலர் குழந்தை பாக்கியத்திற்கு மருத்துவத்தின் வழியாக நம்ம குழந்தை பேறு பெற்று
பெற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நினைத்திருப்பார்கள். சிலர் குழந்தை பாக்கியத்திற்காக ஏதாவது கர்ப்பப்பை பகுதியில, கர்ப்பப்பை வாய் பகுதியில் கட்டி இது போன்ற பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். அவர்கள் எல்லாம் இப்பொழுது அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம், அல்லது மருத்துவத்தின் வழியாக குழந்தை பேரை பெற்றுக் கொள்வதற்கு இந்த குரு பயிற்சி பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். அஷ்டமச்சனி நடந்ததால் கடந்த 2.5 வருடமாக கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதிலும், திருமணம் ஏற்பாடு செய்வதிலும், திருமணம் நடப்பதிலும் பெரிய சிக்கல் இருந்திருக்கும். அந்த சிக்கல் இப்பொழுது நீங்கிவிடும். காரணம், 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், ஆனால் 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். ஒருவருக்கு மாங்கல்ய பலம், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் மாங்கல்ய பலம் பெறும் காலத்தில் திருமணம் நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட 8ஆம் இடத்தை குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையான யோக பார்வையால் பார்ப்பதால் உங்களுக்கு மாங்கல்ய யோகம் கிடைக்கும். அப்ப திருமண தடை நீங்கிவிடும். திருமணம் விரைவில் நடக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருமணத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். செலவுகள் சுப செலவாக மாறும். இந்த குரு பயிற்சியில் கடக ராசிக்காரர்கள், அதிலும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உங்கள் பேச்சு தான் அரசியலுக்கு முக்கியம். அப்ப உங்கள் பேச்சு பலரால் ஈர்க்கப்படும், பலரால் கவனிக்கப்படும், பலர் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதனால் அரசியலில் மிக உயர்ந்த இடத்திற்கும் நினைத்ததை சாதிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி அரசியல்வாதிகளுக்கு உதவிகரமாக இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு, அதிலும் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு 11ஆம் இடம் என்பது ரிஷபராசி. இந்த கலைத்துறையை குறிக்கக்கூடிய சுக்கிரனின் வீடு. அப்ப 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அந்த இடத்திற்கு அதிபதி சுக்கிரனாக இருப்பதால் கடகராசி கடக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பெரிய அளவிலான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். நீண்ட கால கனவு, நீண்ட கால ஏக்கம், ரொம்ப நாளா கலைத்துறையில் வாய்ப்பு இல்லாமல் முடங்கி கிடந்தவர்களும், நீண்ட காலமாக கலைத்துறைக்குள் நுழைய முயற்சி செய்பவர்களும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய பௌர்ணமி நாளில் மகாலட்சுமி ஆலயத்தில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மகாலட்சுமி அஸ்தர பூஜையை மகாலட்சுமியின் முன்னிலையில் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தாரபலம், சந்திரபலம், யோகம், கர்ணம், திதி, நட்சத்திரத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கும் நாளிலும் இந்த மகாலட்சுமி அஸ்தர பூஜை செய்து கொள்பவர்கள் அரசியலிலும் சரி, கலைத்துறையிலும் சரி பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் நினைத்ததை சாதிக்கும் ஒரு அற்புதத்தையும் பெறுவார்கள். இந்த குரு பயிற்சியில் கடக ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எப்பவும் பயிரிட்டு அதே பயிரை பயிரிடாமல் மாற்று பயிரின் வழியாக, மாற்று விவசாய முறையின் வழியாக மிகப்பெரிய ஒரு வருமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக விவசாயிகளுக்கு இந்த குரு பயிற்சி உறுதியாக இருக்கும். கடக ராசியை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி நினைவாற்றல் மேம்படும் குரு பயிற்சியாகவும், பல்வேறு கலைகளை அடிஷனலாக கற்றுக்கொள்ளும் ஒரு அமைப்புள்ள குரு பயிற்சியாகவும் இருக்கும். உங்கள் தனித்திறமை மேம்படும். இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் இந்த குரு பயிற்சி இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகளினால் மன மகிழ்ச்சியும், குடும்பத்தில் அமைதியும், குடும்பத்தில் சந்தோஷமும் திகழக்கூடிய ஒரு உன்னதமான குரு பயிற்சியாகவும், அருமையான ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் குரு பயிற்சியாகவும், உங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் கிடைக்கும். நல்ல வண்டி வாகனம் அமையும் பாக்கியமும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சியாகவும், கடந்த 2.5 ஆண்டு காலம் அஷ்டமச்சனியில் பட்ட வேதனையை நீக்குவதற்கு இறைவனே உங்களுக்கு வகுத்து கொடுத்த ஒரு உன்னத காலம்னா அது இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய ஓராண்டு. இந்த ஓராண்டும் கடக ராசிக்காரர்கள் 4 மடங்கு அல்லது 5 மடங்கு வளர்ச்சியை தொழிலில் பெறலாம். வியாபாரத்தில் தேங்கி கடந்த சரக்குகள் விற்று தீர்ந்துவிடும். புதிய குடோனை அமைப்பதற்கும், புதிய இயந்திரங்கள் வாங்குவதற்கும், உங்கள் தொழிலை யூனிட் 2 யூனிட் 3 என்று விரிவுபடுத்துவதற்கும், வேலையாட்களை அதிகரிப்பதற்கும், நவீன தொழில்நுட்பத்தை, நவீன யுக்திகளை உங்கள் வியாபாரத்திலும் தொழிலிலும் புகுத்துவதற்கும் இந்த குரு பயிற்சி ஏற்ற குரு பயிற்சியாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சம்பள உயர்வும், இடமாற்றமும், பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதத்தை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். எந்த வயதில் இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் விரும்பிய ஒன்று இந்த குரு பயிற்சியில் நடக்கும். உங்கள் ஆசை நிறைவேறும். நீங்க என்ன ஆசைப்படணும், நீங்க எதை விரும்பணும், எதை
நீங்கள் நடத்தி கொள்ளணுங்கிறத நீங்க முடிவு செய்துவிட்டு அதற்கான முயற்சியை குரு பகவானின் பாதத்தில் வைத்துவிட்டு நிச்சயமாக நீங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்யுங்கள். எந்த தடையும் இல்லாமல் அனைத்தும் மிக விரைவாக நடக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு பொதுவான பரிகாரம்னா, பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் மதியம் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த தேங்காய் தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்வது இந்த கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் என்பது பெண் தெய்வத்தை குறிக்கும். அதிலும் உங்களுக்கு 11ஆம் இடம் என்னும் லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி. அப்ப ஆசையும் லாபமும் உயர்வதற்கு மகாலட்சுமியின் ஆலயத்தில் பௌர்ணமியில் மதியம் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள நீங்க தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இந்த குரு பெயர்ச்சியில் லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு பயன்படும். இவ்வளவு நாள் எது நடக்கலன்னு நினைத்தீர்களோ அது நடப்பதற்கு இந்த வழிபாட்டை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் கடைபிடியுங்கள். உன்னதமான வாழ்க்கை உறுதியாக கிடைக்கும். நிரந்தரமான வெற்றியும் நீடித்த புகழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உறுதியாக கிடைக்க தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து குரு பகவான் பாதத்தில் உங்கள் கோரிக்கைகளை வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு கமெண்ட்ல போய் ஓம் குரு பகவானை போற்று என்று பதிவிடுங்கள். குரு பகவானும் தாய் மகாலட்சுமியும் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டால் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற கடக ராசி கடக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா வழியாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி.